பொதுவாகவே தர்ம சிந்தை உள்ளவர்களாக அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மிக தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலானுடைய மாதத்திலே எப்பொழுது அவர்களை சந்திக்கிறார்களோ அந்த நேரத்தில் இன்னும் அதிகமாக தர்மம் கொடுப்பவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, உண்மையிலே தர்மம் என்பது பொதுவாக ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அஸ்ஸதகத்து புர்ஹான். தர்மம் என்பது ஒரு அத்தாட்சியாக, ஒரு எவிடன்ஸாக இருக்கிறது. ஒரு மனிதனிடத்திலே ஈமான் இருக்கிறது என்பதற்கு, மறுமை பற்றிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக தர்மம் இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் வளர்ச்சி அடைந்த நாடுகளை பார்க்கிறோம். ஒரு தந்தையும் மகனும் கடைக்கு சென்றால் தந்தை வேறாக மகன் வேறாகத்தான் தன்னுடைய குடிக்கிற தேநீருக்கு கூட பணம் கொடுக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். காரணம், கொடுப்பதற்கு என்ன இருக்கும், கொடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறான். நான் கொடுத்தால் ஒன்றும் கிடைக்காது என்று நினைப்பதினால் மகன் தனக்கு கொடுக்கிறான், தந்தை அவனுக்கு கொடுக்கிறான். கணவன் மனைவி கூட தனக்கு பே பண்ணுகிற அளவுக்கு இன்னொருவனுக்கு செலவு செய்யக்கூடாது என்கிற ஒரு சிந்தனை, கொடுத்தால் என்ன கிடைக்கும் என்கிற ஒரு சிந்தனையில் இருக்கிறான். ஆனால் ஒரு விசுவாசியை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்தால் எனக்கு மறுமையில இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை, நான் கொடுத்தால் எனக்கு என்னுடைய ரப்பு தருவான் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அந்த ஒரு நம்பிக்கையின் அடையாளம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தர்மம் என்பது புர்ஹான், ஒரு அத்தாட்சியாக, அடையாளமாக இருக்கிறது. நாளை கியாமத்தினாலில் இவனிடத்தில் ஈமான் இருந்தது என்பதற்கான ஒரு சான்றாக அல்லாஹ் அதை முன்வைப்பான் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுமாறு சொல்லுகிறான், குல் லிஇபாதியல்லதீன ஆமனூ. நபியே, என்னுடைய ஈமான் கொண்ட அடியார்கள், நம்பிக்கை கொண்ட அடியார்களுக்கு சொல்லுங்கள், யுகீமுஸ் ஸலா வ யுன்ஃபிகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா. அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுமாறு நாங்கள் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து இரகசியமாகவும் பரகசியமாகவும் செலவு செய்யுங்கள் என்று நபியே நீங்கள் என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள். உண்மையான இறைவனுடைய அடியார்கள், உண்மையாக அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய அடியார்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், இரகசியமாக பரகசியமாக அல்லாஹ் கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்யுமாறு சொல்லுங்கள். எப்ப மின் கப்லி அய்யாத்திய யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா ஹிலால். எந்த நாளில், மறுமை நாள், அந்த நாளில் வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ நட்போ இல்லாத அந்த மறுமையுடைய நாள், அந்த விசாரணை நாள் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியலிருந்து இரகசியமாக பரகசியமாக செலவு செய்யுங்கள் என்று என் அடியார்களை பார்த்து நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று நபியை பார்த்து அல்லாஹ் கட்டளையிடுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, செலவழிப்பது என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியவைகள், ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு சம்பாதித்தவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வேறு பல வசனங்களில் சொல்லுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகு மிம்மா கஸப்தும், அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸப்தும். ஈமான் கொண்டவர்களே, நாங்கள் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள். பொதுவாக ஒரு மனிதனுக்கு இருப்பதெல்லாம் அல்லாஹ் வழங்கியதுதான். ஆனாலும் அல்லாஹ் மழையை இறக்கி பூமியிலே புற்பூண்டுகள், மிருகங்கள், வேறு பல அல்லாஹ் தரக்கூடிய கனிவர்க்கங்கள் என்று அல்லாஹ் தருகின்ற ஆடு மாடுகள் இயற்கையாக அல்லாஹ் வழங்கிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள். உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் மூலமாக நீங்கள் தேடக்கூடியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, அப்ப செலவு செய்வது என்பது ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் அவன் செலவு செய்ய வேண்டும் என்பதை படைத்தரப்பு அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஏன் என்று கேட்டால், தர்மம் என்பது ஒரு மனிதனை, பொதுவாக நாங்கள் தமிழிலே சொல்லுவோம் தர்மம் என்பது தலை காக்கும் என்று. அன்புக்குரியவர்களே, தலை அல்ல, நாளை மறுமை நாளில் ஒரு மனிதனை காக்கின்ற, நரகத்திலிருந்து காப்பாற்றுகிற மிக முக்கியமான ஒரு வணக்கம் தர்மம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். புகாரியில வரக்கூடிய ஹதீஸ், புகாரி முஸ்லிமில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான். நாளை கியாமத்துடைய நாளில்
ஒரு அடியானோடு அல்லாஹ் பேசுகிறான். ஒரு அடியானை, அதாவது அல்லாஹ் ஒரு அடியானோடு பேசுவான். பேசக்கூடிய ரப்புக்கும் அடியானுக்கும் இடையில் எந்த ஒரு இன்டர்பிரேட்டர், எந்த ஒரு இன்டர்மீடியட், எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர்களும் இருக்க மாட்டார்கள். நேரடியாக அல்லாஹ் பேசுவான். நேரடியாக அந்த அடியானோடு அல்லாஹ் கதைப்பான். ஃபலா யரா ஃபயன்துர் ஐமன மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம். தனது வலதுபுறம் அவன் திரும்பி பார்க்கிறான், தான் முற்படுத்திய நன்மைகளை தவிர எதுவும் கிடையாது. ஃபயன்துர் அஷ்மஅ மின்ஹு, அவனுடைய இடது பக்கம் அவன் திரும்பி பார்க்கிறான். அஷ்அம மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம். தனக்கு இடது பக்கம் திரும்பி பார்க்கிறான், தான் முற்படுத்திய தவிர வேறு எதையும் அவன் பார்க்க மாட்டான். ஃபயன்துர் பைன யதை, தனக்கு முன்னால் அவன் பார்க்கிறான். ஃபலா யரா இல்ல நார தில்கா வஜ்ஹிஹி, தனக்கு முன்னால் நரகம் தான் காட்சி அளித்துக் கொண்டிருக்கும். இடதும் வலதும் தான் முற்படுத்தியவைகள் நன்மைகளாக இருந்தால் வலதுபுறம், தீமைகளாக இருந்தால் இடதுபுறம். தனக்கு முன்னால் நரகத்துடைய காட்சி, நரகம் அவனுக்கு முன்னால் காட்சி அளிக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அந்த ஒரு நேரத்தில் உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டுமானால் ஒரு பேரிச்சம்பழ துண்டு, ஒரு துண்டு பேரிச்சம்பழம் உங்களால் கொடுக்க முடியுமா? கொடுத்தாவது இந்த நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வோடு பேசுகிற நேரம், நாளை மறும நாளில் அல்லாஹ் நம்மை விசாரித்துக் கொண்டிருக்கிற நேரம், எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாமல், மொழிபெயர்ப்பாரும் இல்லாமல் நேரடியாக அல்லாஹ் விசாரிக்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நரகம் உங்களுக்கு முன்னால் இருக்கும், நன்மைகள் உங்கள் வலதுபுறம், தீமைகள் இடதுபுறம். இந்த நேரத்தில் நரகத்தை பார்க்கிற அந்த நேரத்தில் ஏற்படுகிற பயம், அச்சம், அந்த நரகத்தின் கெடுபிடியில் இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டுமானால் உலகத்தில் உங்களுக்கு முடிந்தது. அது ஒரு பேரிச்சம்பழ துண்டாக இருக்கலாம், அல்லாஹ்வுக்காக நீங்கள் கொடுத்து உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சில வேளை தர்மம் என்று வருகிற பொழுது செல்வந்தர்கள் தான் கொடுக்க வேண்டுமோ என்கிற ஒரு மனப்பாவு, ஒரு மன சுபாவம் நம்முடைய உள்ளத்திலே பதிந்து விட்டது. தர்மம் என்பது செல்வம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான், தர்மம் என்பது வசதி உள்ளவர்கள் மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்பது போன்று நினைக்கிறோம். நரகத்திலிருந்து தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு மனிதனும் கொடுக்க வேண்டியது தர்மம் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த ஹதீஸிலே சொல்லுகிறார்கள். ஒரு பேரிச்சம்பழ துண்டு தான் உனக்கு தர்மம் கொடுக்க முடியுமா? கொடு, நரகத்திலிருந்து உன்னை காப்பாற்றி என்கிறார்கள். சில வேளை ஷைத்தான் நம்மை ஏமாற்றுகிறான். கொடுக்கிற நேரத்தில், கொடுக்கும் பொழுது கொடுத்தால் மக்கள் ஏதாவது நினைப்பார்கள், கொடுக்கிற பொழுது கொஞ்சமாக கொடுத்தால் ஏதாவது தப்பாக நினைத்து விடுவார்கள். அதனால் கொடுக்கிற நேரத்தில் பெரிதாக அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று நினைத்து நினைத்து அப்படி ஒரு வாய்ப்பை இழந்த பலர் இருப்பார்கள். அதிகம் கொடுக்க வேண்டும், நிறைய கொடுக்க வேண்டும் என்று நினைத்து நினைத்து அந்த வாய்ப்பை பலர் இழந்து கொண்டிருப்பார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக என்று கொடுக்கின்ற நேரத்தில், இறைவனுடைய திருப்தியை நாடி கொடுக்கிற நேரத்தில் கொஞ்சம் அதிகம் என்ற பாகுபாடு கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், ஒரு பேரிச்சம்பழத்துடைய ஒரு துண்டை கொடுத்தாவது நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், அதுதான் உங்களை நாளை மறுமையில் காப்பாற்றும் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நாளை மறுமையில் ஒரு மனிதனை காப்பாற்றுகிற ஒரு முக்கியமான ஒரு அம்சம் தர்மம். இரண்டாவது, நமக்கு தெரியும், ஒரு மனிதன் மரணிக்கிற நேரத்தில் அல்லாஹ் அவனுடைய நிலையை பற்றி சொல்லி காட்டுகிறான். நாளை கியாமத்துடைய நாளை பற்றியும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ يَوْمٌ لَا يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُنْ مِنَ الصَّالِحِينَ. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால், மரணத்துடைய பிடியில் நீங்கள் அகப்பட்டு அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலை வருவதற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுக்காக உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து தர்மம் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த நேரம் வந்து விட்டால், மரணம் என்கிற அந்த பிடியில் ஒரு மனிதன் அகப்பட்டு விட்டால் அவன் சொல்லுகிறான், லவ்லா அஹ்கர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ், ஒரு குறுகிய, ஒரு சொற்ப தவணை, ஒரு குறிப்பிட்ட சொற்ப நேரத்துக்காக என்னை உலகத்துக்கு திருப்பி அனுப்பு, கொஞ்சம் தாமதித்து விடு, என் மரணத்தை கொஞ்சம் காலதாமதப்படுத்தித்தான். ஏன் தெரியுமா? ஃபஅஸ்ஸதக, நான் தர்மம் செய்து, வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நல்லடியார்களில் ஒருவனாக நான் ஆகிவிடுகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். தொழுவதற்கு அவகாசம் கேட்க மாட்டான், நோன்புக்கு அவகாசம் கேட்க மாட்டான்,
ஹஜ்ஜி செய்வதற்கு உம்ரா செய்வதற்கு அவகாசம் கேட்கவில்லை. கேட்பதெல்லாம் தர்மத்திற்கு அவகாசம் கேட்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களை உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஏன் கேட்கிறான் என்றால் அந்த நேரத்தில் அவனுக்கு தெரியும், கெட்டவனாக இருந்தால் நரகம் அவனுடைய கண்களுக்கு முன்னால் காட்சி அளிக்கும், அவனுக்கு நரகம் காட்டப்படாமல் அவனுடைய உயிர்கள் கைப்பற்றப்படாது என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்தை பார்க்கிற நேரம், ஒரு மனிதனுடைய அவன் போகிற இடத்தை பார்க்கிற நேரத்தில் அவனுக்கு தெரியும், தர்மம் என்னை காப்பாற்றும் என்று நினைத்து தர்மத்துடைய சிறப்பு, தர்மத்துடைய அந்த பெருமதியை உணர்ந்து கேட்கிறான். யா அல்லாஹ், என்னை கொஞ்ச நேரம், ஒரு சொற்ப நேரம் எனக்கு அவகாசம் தான், நான் தர்மம் செய்து நல்லவனாக மாறி வருகிறேன் என்று அந்த மனிதன் கேட்கிறான். இன்னொரு விஷயம் என்ன, ஒன்று தர்மத்துக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த தர்மத்துக்கு இருக்கக்கூடிய பிரதிபலனை அவன் உணர்ந்து கொள்கிறான். இரண்டாவது விஷயம், தொழுவதற்கு ஒரு சொற்ப நேரம் தேவை, நோன்பு பிடிப்பதற்கு ஒரு நாள் தேவை, ஹஜ்ஜி செய்வதற்கு உம்ரா செய்வதற்கு ஒரு நேரம் தேவை. தர்மம் செய்வதற்கு அவ்வளவு பெரிய நேரம் தேவையில்லை. என்னுடைய சொத்துக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விட்டேன், ஏழைகளுக்கு தர்மமாக செலவழித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு மறுபடி கண்ணை பொத்தினால் போதும். தர்மம் செய்வதற்கு அவ்வளவு சொற்ப நேரம் போதும். என் சொத்துக்களை அள்ளி கொடுக்கிறேன் என்று கடைசி நேரம் ஒரு வார்த்தை சொல்லிவிடலாம். அந்த வார்த்தைக்காக அவகாசம் கேட்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், கொடுக்க மாட்டோம். அவர்களுடைய தவணை வந்து விட்டது என்றால் லா யஸ்தக்திமூன ஸாஅத வலா யஸ்தஅখিরூன், அவர்கள் சற்று முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள். உரிய நேரத்துக்கு அவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, மரணிக்கின்ற நேரத்தில் கூட மனிதன் கெஞ்சி கேட்கிற ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு தர்மம் செய்வதற்கு அவகாசம் வேண்டும் இறைவா என்று கேட்பான். என்றால் கண் முன்னால் இருக்கிற நரகத்திலிருந்து அவனை விடுவிக்கும் என்பதை அந்த மனிதன் மனப்பூர்வமாக உணர்ந்த காரணத்தினால் அந்த மனிதன் அப்படி கேட்கிறான். அன்புக்குரியவர்களே, எனவே முக்கியமான ஒரு வணக்கம் தான் இந்த தர்மம் என்று சொல்லக்கூடியது. கொடுக்கிற பொழுது மனிதனுக்குள்ள பிரச்சனை, கொடுத்தால் குறைந்துவிடும் என்கிற அச்சம் இருக்கும், கொடுத்தால் என்னுடைய சொத்துக்கள் குறைந்துவிடும் என்கிற பயம் இருக்கும். அது மனிதனுக்குள்ள இயல்பு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள், தர்மத்தில் சிறந்தது எது யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், அன் தஸத்தக வ அன்த ஸஹீஹுன் ஸஹீஹுன் தஅமலுல் கினா வ தக்ஷல் ஃபக்ர். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், தர்மத்தில் சிறந்தது எது தெரியுமா? நீ ஆரோக்கியம் உள்ளவனாக இருக்கிற நிலையில், என்னிடத்தில வறுமை வந்து விடுமோ, அதாவது கஞ்சத்தனம் மனதில் நிறைந்திருக்கும் நிலையில், கொடுக்கலாமா கொடுப்பேனா மாட்டேனா என்கிற அந்த இரட்டை உணர்வோடு இருக்கிற நேரம், ஆரோக்கியமாகவும் இருக்கிறாய், மனதிலே நான் கஷ்டப்பட்டது எப்படி கொடுப்பேன் என்கிற உள் உணர்வு உன்னை வருத்திக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் கொடு. நான் செல்வந்தனாக வேண்டும், தன்னிறைவு காண வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கிறாய், வறுமை வந்துவிடக் கூடாது என்று பயந்து கொண்டிருக்கிறாய், அந்த நேரத்தில் கொடு. அதுதான் ஆக சிறந்த தர்மம். வலா தமஹல் அல்லது வலா தும்ஹில், நீ கால தாமதப்படுத்தி விடாதே. நாளை கொடுப்போம், நிறைய சம்பாதித்து கொடுப்போம், இப்பொழுது 1000 கொடுத்தால் தப்பாக நினைப்பார்கள், 5000 கொடுப்போம் என்றெல்லாம் உன்னை ஷைத்தான் ஏமாற்றி விடுவான். அவன் கால தாமதம் படுத்தி விடாதே. எதுவரைக்கும் ஹத்தா இதா பலகத்தில் ஹுல்கூம், உன்னுடைய உயிர் தொண்டை குழியை வந்தடைந்து விட்டால் அந்த நேரத்தில் மனிதன் சொல்லுவான், லிஃபுலான் கதா ஒலி ஃபுலான் கதா, இன்னாருக்கு இவ்வளவு கொடுங்கள், இன்னாருக்கு இவ்வளவு கொடுங்கள் என்று சக்கராத்துடைய நேரத்தில் மனிதன் மரண பயத்தினால், மறுமை பற்றிய அச்சத்தினால் அள்ளி கொடுக்க வேண்டும் என்று நினைப்பான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், அலா வகத் கான லிஃபுலான் கதா, ஏற்கனவே நீ மரணப்படுக்கையில் இருக்கும் போதே உன் சொத்துக்களை ஏற்கனவே பிரித்து விட்டார்கள், ஏற்கனவே உன் சொத்துக்கள் பிரிய வேண்டிய அல்லாஹ் விதித்த முறைப்படி அங்கே பிரிக்கப்பட்டு விட்டது, இப்பொழுது உன்னுடைய கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை நீ தாண்டி விட்டாய். அந்த நேரம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்துக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு ரிவாயத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மா நகஸத் ஸதகத்துன் மின் மால், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கிற தர்மம்,